சில சமயங்களில் சில மனிதர்களை சந்திக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும், அறிவு வேறு ஞானம் வேறுன்னு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. அவங்க சொன்ன செய்தி என் நெத்தி புட்டில் சுட்ட மாதிரி இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெண்மணி திருமணம் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு தாய் வீட்டு சைடில் எந்தவித சப்போர்ட்டும் இல்லை, ஆட்கள் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அப்போவே வயசு அதிகம், குழந்தை பெற்று ஆகணுன்ற கட்டாயத்தின் பேரில் இருக்காங்க. குழந்தை பெற்றுக்கிட்டா அரசு வேலைக்கு போக முடியாது, எக்ஸாமுக்கு தயாராக முடியாது. ஏன்னா கணவருக்கு பெரிய வருமானமும் கிடையாது, அதே நேரத்தில் பெரிய ஆற்றலும் கிடையாது. அப்போ அவங்க ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எப்போ குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுறாங்களோ அப்போ முழுசாக அவங்க மாமியார்ட்ட அடிமையாயிடுறாங்க. மாமியார் என்ன சொன்னாலும் சரி, மாற்று கருத்தே கிடையாது. குழந்தைய பெற்று மாமியார்ட்ட கொடுக்குறாங்க, மாமியார் வளர்க்குறாங்க, இவங்க எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க. இன்னைக்கு ஒரு உதவி கலெக்டர் அந்தஸ்தில் ஒரு பதவியில் இருக்காங்க. அப்போ அந்த அம்மா இந்த செய்தி எனக்கு சொல்கிறாங்க, சார் நம்ம பெருவாரியான சமயங்களில் நம்ம எதிரி யாருன்னு தெரியாமல் போராடிட்டு இருந்தா, நம்ம களம் போராட்ட களம் வேற எங்கேயோ இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இங்கே நம்ம ஒருத்தட்ட சண்டை போட்டு நம்மளுடைய ஆற்றலை வீணடிச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு அது தெளிவாக நான் பிளான் பண்ணிட்டேன். என் மாமியார் எனக்கு எதிரி கிடையாது, ஆனால் என் குழந்தைய நான் வச்சுருந்தேன்னா என்னால் படித்து ஜெயிக்க முடியாது. அப்போ குழந்தைய பார்த்ததுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ அவங்ககிட்ட தோக்கத்தில் என்ன தப்பு? ஞானத்தின் உச்சமாக பார்த்தேன். நம்மளும் இப்படித்தான் நம்மளுடைய ஆற்றலை சம்பந்தமே இல்லை இடத்துல செலவிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம போராட வேண்டிய இடம் வேற ஒன்றா இருக்கும். அங்கே போய் இந்த ஆற்றலை நம்ம செலவிட்டோம் அப்படின்னா வெற்றி வகை ரொம்ப ஈஸியாக சுடலாம். அந்த பெண்கிட்ட இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அந்த பெண் எனக்கு சொல்லி கொடுத்த ஞானம் உங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.